வரலாற்றில் இல்லாதளவாக புதிய உச்சம் தொட்டது வெள்ளி விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 234 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் தங்கம் 12,770 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் மிகவும் மோசமான நிலையில் உள்ள காற்றின் தரம். பல பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 400ஐ கடந்து பதிவானதால் மக்கள் அவதி. வட மாநிலங்களில் மக்களை நடுங்க வைக்கும் குளிர். உறைபனியால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் உறைபனி. தலைக்குந்தா பகுதியில் -°C வெப்பநிலையை அனுபவிக்கும் சுற்றுலா பயணிகள். தமிழகத்தில் நாளையும் நாளை மறுநாளும் மழை பெய்யும். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை மையம் தகவல். பொருணை அருங்காட்சியகத்தில் இன்று முதல் பார்வையாளர்களுக்கு அனுமதி. பெரியவர்களுக்கு 20 ரூபாயும் சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம். இன்றைய காலகட்டத்தில் தினமும் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது புத்தகத்தை வாசியுங்கள். இளைஞர்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. புத்தக வாசிப்பு தான் மனதை ஒருமுகப்படுத்துகிற மெடிடேஷன். அதனால நீங்கள் எவ்வளவு பிஸியான வேலைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 15 நிமிடமாவது புத்தகங்களை வாசிங்க. திராவிட இயக்கங்கள் என்றால் ஆதிக்கவாதிகளுக்கு எரிவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துகளுக்கு அடையாளமாக திராவிட மாடல் அரசு இருப்பதாகவும் பேச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துகிற கருத்தியல் தெளிவான அடையாளமா திராவிட இயக்கம் இருக்கிற காரணத்தால் தான் ஆதிக்கவாதிகளுக்கும் அவங்களுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடியவங்களுக்கும் திராவிடம் என்றாலும் திராவிட இயக்கங்கள் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் கசக்கு ரொம்ப எரியுது. திமுக ஆட்சியை அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் தங்களுடைய கூட்டணியில் இணையலாம். தாவேகாவிற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி மறைமுக அழைப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம். அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்தோம். பாஜகவின் மாநில மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்க இன்று சென்னை வருகிறார் பியூஷ் கோயல். தமிழகம் புறப்படும் முன் கட்சியின் தேர்தல் பார்வையாளராக இருந்த பயன்சங் பாண்டாவை சந்தித்து ஆலோசனை. பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுக்கு மதிய விருந்தளிக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல். பொறாமையால் கிணற்றில் தள்ளப்பட்ட இளைஞன்தான் அரசனாகி நாட்டையே காப்பாற்றினார். கிறிஸ்துமஸ் விழாவில் பைபிள் கதையை சுட்டிக்காட்டி பேசிய தவேக தலைவர் விஜய். ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவே ஆட்சி அமைக்கும்.
தவேக ஆட்சியை பிடிக்கும் என விஜய் பேசியது தொடர்பான கேள்விக்கு கனிமொழி பதில். கிறிஸ்துமஸ் விழாவில் சிறுபான்மை மக்களுக்கு ஓட்டும் அதிக அளவு அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்லேயே அவங்க வந்து பல இல்லைங்க, யாருக்கு எந்த வாக்குகள் எப்படி போகுது அப்படிங்கிறது தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம். அடுத்த முறையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தொடரும். முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்திய தவேக இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து எடப்பாடி பழனிசாமி பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை. எடப்பாடி அவர்கள் வந்து அவர் ஒரு கணக்கெல்லாம் சொன்னாரு. இந்த ஒரு வாரத்தில் அவருக்கான உண்மை கணக்குகள் தெரிந்துவிட்டு அவருக்கு நம்பிக்கை இழந்து விட்டாரான்னு தெரியல. அவர் திரும்பவும் அவருடைய கட்சியுடைய நிலைமையை திரும்பவும் அவர் வந்து மறுவரை செய்ய வேண்டும். நாங்கள் திரும்பவும் சொல்லிவிட்டோம், எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக இந்த தேர்தலில் முதல்வராக்க யார் யாரெல்லாம் ஒத்த கருத்துடன் இருக்காங்க அவர்கள் மட்டும்தான். ஏழை இந்துக்களின் வாழ்வாதார பிரச்சினைக்காக இந்துத்துவ அமைப்புகள் போராடி இருக்கின்றனவா? திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. குடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் 6வது நாளாக காத்திருப்பு போராட்டம். அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே வந்த செவிலியர்கள் வலுக்கட்டாயமாக கைது. அமைச்சர்கள் குழுவுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. ஜனவரி 6ஆம் தேதி முதல் திட்டமிட்டபடி காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் மேலும் 10 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நடவடிக்கை. மத்திய பாஜக அரசின் தவறான கொள்கைகளால் இந்தியாவில் உற்பத்தித்துறை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். புதுச்சேரியில் போலி மருந்து வழக்கை சிபிஐக்கு மாற்றிய துணைநிலை ஆளுநர். ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் உட்பட மேலும் 4 பேரை கைது செய்து விசாரணை. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்ல தடை. மீறினால் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாகர்கோவிலில் களைகட்டத் தொடங்கியது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். வண்ணமயமான மின் விளக்குகளுடன் ஜொலிக்கும் தேவாலயங்கள். புதிய வரலாறு படைத்தது வஉசி துறைமுகம். 304 மீட்டர் நீளமும் 40 மீட்டர் ஆழமும் கொண்ட பிரம்மாண்ட கப்பல் நிறுத்தப்பட்டது இதுவே முதல் முறை.